Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. The Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series. Buy now. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. சதிலீலாவதியில் அப்போ சொன்னார் ஃபியூச்சரில் இன்ஜினியராக வருவான்னு. பெரிய சவுண்ட் இன்ஜினியராக வந்து நேஷனல் அவார்டே வின் பண்ணிட்டீங்க. வாட் கமல் சார் ஏதாச்சும் சொல்லியிருந்தாரா? he sent a gift immediately. இன்ஜினியராக வருவாங்கிறது அவர் சொன்னது தான், பட் இன்ஜினியராக ஆக்குனதும் அவர் தான். இந்த தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணது அவர் படத்தை தான். எனக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கறது வந்து தெரிஞ்ச பையங்கிறதுனால கிடையாது. இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி மழை பெய்யும், ஒரு பெரிய சண்டை காட்சி நடக்கும், தண்ணிக்குள்ளே மூழ்குவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய சிஸ்டம் பார்த்தா அது எவ்வளோ லேயராக பிரிஞ்சிருக்கும்? அந்த அது ஒரு 600 லேயர் இருக்குவாங்க. 600 லேயரா? ஆமாம். தியேட்டர்ஸும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்பீக்கர்ஸ் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து லோ வால்யூமில் தான் ப்ளே பண்ணுவாங்க. வெடிக்கிற அளவுக்கு சவுண்ட் இருக்குமா? அதுவும் நாங்கள் பண்ணுற தப்பு தான். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப லவுடாக வச்சுட்டோன்னா ஸ்பீக்கர் போயிடும். ஒரு நாள் முழுக்க கேட்டுகிட்டே இருக்கீங்க, இல்லை ஒரே சவுண்டை ஒரு 100 வாட்டி திரும்ப கேட்குறோம். இதில் இருக்க அந்த ஒரு டஃப்னஸ் பற்றி சொல்ல முடியுமா? ரொம்ப நேரம் லவுட் சவுண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தால் அது நமக்கு அன்ஹெல்தி. ஸ்ட்ரெஸ், இட் கேன் காஸ் ஹியரிங் டேமேஜ். ஒரே சவுண்டு இல்லாட்டி நிறைய லவுட் சவுண்ட்ஸ் கண்டினியூஸாக கேட்டுட்டு இருந்தோம்னா ஜட்ஜ்மெண்ட் போயிடும் காதில். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராட்ஸ் ஃபார் த நேஷனல் அவார்ட். ஸோ நீங்கள் நேஷனல் அவார்ட் வாங்கின உடனே மொத்த சோஷியல் மீடியாவில் வந்த மீம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு காலத்தில் சதிலீலாவதியில் அப்போ சொன்னார் ஃபியூச்சரில் இன்ஜினியராக வருவான்னு. ஒரு பெரிய சவுண்ட் இன்ஜினியராக வந்து நேஷனல் அவார்டே வின் பண்ணிட்டீங்க. சந்தோஷம் தான் எனக்கு. பிகாஸ் நான் இது பெரிய விஷயம் தானே இந்த அவார்டெலாம் வாங்குறது. ஸோ பட் வேலை எப்போவுமே பண்ணிட்டு தானே இருக்கோம். சினிமாவில் சின்ன வயசு சைல்டு ஆர்டிஸ்டாக அறிமுகமானால் ஆப்வியஸாக உங்களுடைய எண்ணங்கள் ஓட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு நடிகர் ஆகணும்னு பொறுத்து தான் இருக்கும். ஸோ சின்ன வயசில் நீங்கள் அஞ்சலியாக இருக்கட்டும், பீட், சதிலீலாவதி, மே மாதம், இந்த படங்கள்லாம் உங்களை ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக நல்லா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. லைக் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் பயங்கரமாக ஏற்றுக்கிட்டாங்க. சடனாக அந்த ஒரு சவுண்ட் இந்த விஷயத்தை பற்றி ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கும்ல, அது உள்ள டெக்னீஷியன்ஸை பார்த்தா இல்லை சினிமாவை பார்த்தா எப்படி இந்த நடிப்புக்கும் இந்த இதுக்கும்? நடித்தது வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது தான். அதுக்கப்புறம் நம்ம ஹைஸ்கூல்லாம் போனதுக்கப்புறம் நடிக்கலை நான். ஸோ அதுக்கப்புறம் படிக்க போயிட்டேன். படிச்சுட்டு வரும்போது படித்தது ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைசேஷன்ஸ் வாஸ் சவுண்ட். ஓகே. ஸோ அதில் அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே போயிட்டு. பட் வை சவுண்ட்? அந்த இடத்துல வை சவுண்ட்? கேமராவும் படித்தேன், எடிட்டிங்கும் படித்தேன், எல்லாம் படித்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்தேன். ஸோ எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு சவுண்ட் வாஸ் அ இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. அதனால அதுக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து படம் பார்த்தோம், நீங்கள் வந்து படம் கேட்பீங்களா? ஆமாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பர்சனலாக அந்த ஒரு நேஷனல் அவார்டு அறிவிக்கும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்களா? இல்லை, அப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ பட் ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். ஏன்னா நான் எதிர்பார்க்கலாம் இல்லை. எனக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் அன்றைக்கி நடக்குதுங்கிறது கூட தெரியாது. ஓ ஓகே. வேறு ஒரு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது நம்மளுக்கு கிடைக்கும். பட் நாமினி ஆயிருப்பீங்களா முன்னாடி? அது தெரியும்ல முன்னாடி உங்களுக்கு? இல்லை, அதெல்லாம் பிகாஸ் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிட்டாங்க. சரி. நித்யா மேம் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது தெரியும். பட் அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சா அதெல்லாம் அதை பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லை. ஓகே ஓகே. ஸோ வாட் இட் கமல் சார் ஏதாச்சும் சொல்லியிருந்தாரா, பேசினாரா கால்? he sent a gift immediately. ஓ கேன் யூ நோ என்ன gift? big box of chocolates. உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது லைக் சாக்லேட்ஸ்? ஓகே, தெரிஞ்சுதான் நாங்களும் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்துக்கலாம் போல. தேங்க் யூ. நோ பட் என்னன்னா அகைன் அவரும் மணிசார் மாதிரி தான். பிகாஸ் சின்ன வயசுல நான் சின்ன பையனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் கூட நான் சவுண்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஜினியராக வருவாங்கிறது அவர் சொன்னது தான், பட் இன்ஜினியராக ஆக்குனதும் அவர் தான். இந்த சென்ஸ் தட் ஃபஸ்ட் நான் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணது அவர் படத்தில் தான். ஆமாம். ஸோ உன்னைப்போல் ஒருவன் தான் அது முதல் படமா? அதுக்கு முன்னாடி நாங்கள் மர்மயோகி ப்ரெப் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கும் பயங்கர குச்சி தானே. ஸோ மூர்த்தி சார் ஃபோன் பண்ணி சொன்னார், அட்ரஸ் சொல்லியா சார், நான் இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன், எந்த அட்ரஸ் சொன்னேன், இப்போ எங்கே இருக்கு அந்த அட்ரஸ் சொல்லு, 1 ஹவரில் ஏதோ வருது உனக்கு. ஓகே சரி ஓகே சார். அப்படி பார்க்கும்போது உன்னை போலரோன் வாஸ் லைக் 2009 ரிலீஸ் ஆன படம். மர்மயோகி வாஸ் 2000, அந்த ரொம்ப ஏர்லி 2000 தானே பிளான் பண்ண இல்லையா? அது ஜஸ்ட் பிஃபோர் தட். ஓ அப்போ பிளான் பண்ண ஒரு படம் தான் மர்மயோகி. ஏன்னா அது ஒரு கெட்டப், அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் நினைக்கிறேன். அது ஒரு ஃபோட்டோஸ் வித் அ டாக் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக் ஸ்டஃப். ஓகே. வை டிட்ன்ட் டேக் ஆஃப்? ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? Unfortunately I have very little idea. பட் ஸ்டோரியா எப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி அது மர்மயோகி? Fantastic. It was great. படமாக வந்திருந்தா செம்மையாக வந்திருக்கும். ஸோ இப்போ அகைன் இப்போ உன்னை போல் ஒருவனில் யுவர் சவுண்ட் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த படத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கேமியோ பண்ணியிருப்பீங்க, ஒரு டெக்கி கையா. ஸோ இட் லைக் நீங்கள் ஆசைப்பட்டதா இல்லை கமல் சார் சொன்னாரா? இல்லை, அவங்க கூப்பிட்டாங்க பண்ணேன். சரி ஓகே. யார்கிட்ட அந்த முதல் கால் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் கால் வந்து ஆக்சுவலாக மெட்ராஸ் டாக்கி சிவா சட்டேன்னு வந்துச்சு. ஆனால் அந்த கால் நான் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வேறு ஏதோ ஒரு வேலையில் இருந்ததுனால மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கால் அடித்தபோது வருண்டன் கால் வந்துச்சு. அவர் வந்து கங்க்ராட்ஸ். எதுக்குடா? ஓ அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா?
அதுக்கப்புறம் சொன்னேன். அப்புறம் ஸோ சர்ப்ரைஸ் தேங்க்யூ சொல்லி அவரும் ரொம்ப குஷியாக கால் கட் பண்ணி பார்த்தா மிஸ்ட் கால் வந்திருக்கு. ஓகே. அப்புறம் திரும்ப அவர் கால் பண்ணால் மணி சார் இருக்கிறாரு. அவர் எடுத்துகிட்டு ஸோ இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். வாட் வாஸ் சார் அவரோட வார்த்தைகள்? ஹி இஸ் வெரி ஹாப்பி. எனக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். ஆமாம். ஸோ ஏன்னா அவருக்குமே அவார்டு தான். ஸோ என்னுடைய அவார்டும் அவருக்கான அவார்டு தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இட்ஸ் பெரிய விஷயம் இது. ஏன்னா மணி சார் உங்களை வந்து ரொம்ப ஒரு சின்ன பையன்லேருந்து பார்க்குறாரு. ஃப்ரம் அஞ்சலி நம்ம போது நைட் ஆல்மோஸ்ட் லைக் அஞ்சலி ரிலீஸ் ஆகியே ஒரு 34 வருஷம் ஆக போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு எப்படி ஒரு சின்ன பையன் நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு பையன்ற மாதிரி தான் உங்களுக்கு அவருக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல? இருக்கலாம், அவர்கிட்ட கேளுங்க. பட் இல்லை, பட் ஆனால் அவர் ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் இதுதான் அதில் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஆர்டிஸ்டாக ட்ரீட் பண்ணார். ப்ரொஃபஷனலாக வந்ததுக்கப்புறம் டெக்னீஷியனாக வந்ததுக்கப்புறம் டெக்னீஷியன்ட்டு எப்படி பேசணும், எப்படி வேலை வாங்கணும், அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அது அவர் கிளியராக தெரியும். அவர் வந்து ரொம்ப தெரிஞ்ச பையங்கிறதுனால லீனியன்சியோ அதெல்லாம் இருக்காது. சரி சரி. எனக்கு அந்த திருப்தி இருக்குது. அதாவது எனக்கு அவர் வேலைக்கு எனக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கறது வந்து தெரிஞ்ச பையங்கிறதுனால கிடையாது, எனக்கு வேலை தெரியுங்கிறதுனால. ஸோ அந்த விஷயம் எனக்கு கிளியராக புரியுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது எனக்கு திருப்தி. சரி, இன்னும் இது ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவில் கேட்கணுன்னா, இப்போ பொன்னியின் செல்வன் படத்துக்கு உங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதான் ஆல்ரெடி ரஹ்மான் சார் கொடுத்துட்டாரு, அவர் தானே படத்துக்கு மியூசிக் போட்டார், திரும்ப ஆடியோ இன்ஜினியர் இவருக்கு எதுக்கு கொடுக்குறாங்க நேஷனல் அவார்டு? ஸோ வாட் ஹி டஸ், இவரோட அல்டிமேட் ஒர்க் என்ன? நான் வந்து சவுண்ட் டிசைனர்னால் இந்த படத்தோடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் அந்த சவுண்ட் எடிட்கான ஹெட்னா. அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் எடிட்டிங் என்னுடைய முக்கியமான மெயின் வேலை அதுதான். சவுண்ட் எடிட்டிங்கிறது இந்த சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் சேகரித்து அதை எடிட் பண்ணுறது. எடிட்டிங் எல்லாருக்கும் புரிஞ்ச வேலை தான். பிக்சர் எடிட்டிங் எல்லாருக்கும் தெரியும், அதே மாதிரி தான் சவுண்ட் எடிட்டிங்கும். சரி சரி. ஓகே. ஸோ பொன்னியின் செல்வனில் கிரியேட் பண்ணார். ஓகே. ஸோ இன்னும் இது ஒரு எக்ஸாம்பிளோட கேட்கணும்னா, பொன்னியின் செல்வனோட இந்த கிளைமேக்ஸ் பார்ட் எடுக்கலாம். அந்த ஒரு பெரிய கப்பலில் போகிறாங்க, அப்போ நீங்கள் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி மழை பெய்யும், ஒரு பெரிய சண்டை காட்சி நடக்கும், தண்ணிக்குள்ளே மூழ்குவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய சிஸ்டம் பார்த்தா அது எவ்வளோ லேயராக பிரிஞ்சிருக்கும்? அந்த அது ஒரு 600 லேயர் இருக்கும் அங்கே. 600 லேயரா? ஆமாம். ஸோ எல்லாம் 600 ஒரே சமயத்தில் ப்ளே ஆகாது. ஓகே ஓகே. பட் அதை நாங்கள் எங்கள் ஈஸ் ஆஃப் ஒர்க்குக்காக பிரித்து வச்சுருப்போம். இப்போ ஃபோலி ட்ராக்ஸ் எல்லாம் தனியாக இருக்கும், வாட்டர் லேயர்ஸ் எல்லாம் தனியாக இருக்கும், வாட்டர் இன்டராக்ஷன் லேயர்ஸ் தனியாக இருக்கும், அட்மாஸ்ஃபரிக் லேயர்ஸ் அதாவது வந்து ஆம்பியன்ஸ் சவுண்டு வருது இல்லையா, காற்று மழை அதெல்லாம் தனியாக இருக்கும். அண்ட் மோரோவர் நாங்கள் ட்ராக் லே பண்ணும்போது மிக்ஸுக்காக லே பண்ணுவோம். அதாவது எப்படின்னா அட்மாஸ் மிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்து நமக்கு இப்போ ஒரு தேட்டரில் போனால் தெரியும், ஸ்பீக்கர் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி 3 ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ சென்டர் சேனல் இருக்கும், லெஃப்ட் ரைட் இருக்கும். அதை தவிர சரவுண்டில் நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒரு சரவுண்ட் அரேயில் வரும் 5.1. பட் அட்மாஸில் அது ஒன்று ஈச் இஸ் அ டிஸ்டிங்க்ட் சோர்ஸ். அதே மாதிரி மேலே ஸ்பீக்கர் இருக்கும். மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சப் ஊஃபர்னு ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் தெரியும், பேஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. ஸோ அது எல்லா தேட்டர்லேயும் இருக்கும். அது வந்து லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ், அதாவது இந்த அதிர்வுகள்லாம் அதுலேருந்து தான் வரும். ஓ சரி. ஸோ அதுக்கான லேயர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரிக்கணும். ஸோ இதெல்லாம் பிரிச்சுட்டு இதெல்லாம் தனித்தனியாக நாங்கள் எடுத்து வச்சுப்போம். பிகாஸ் சாரி சார், ஒன் ஆஃப் த ஒரு ஆடியன்ஸில் நான் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நான் படத்தை வந்து தேட்டரில் பார்க்கவே மாட்டேன், என்னென்னா நான் இங்கே கொடுக்குற அவுட்புட் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக கொடுப்போம், ஆனால் சில தேட்டரில் பார்க்கும்போது என்னடா இது, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு அது எதுவுமே இல்லையன்ற மாதிரி இருக்கும். கரெக்ட், உண்மை தான் அது. நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருப்போம், ஒரு சட்டில் சவுண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்போம், இங்கே வச்சுருப்போம். ஆனால் அது தேட்டரில் சம்டைம்ஸ் கேட்காம போகும், இல்லை தப்பாக கேட்கும், கேலிப்ரேஷன் சரியில்லைன்னா. அஃப்கோர்ஸ் அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் ஒர்க் பண்ணுறது வந்து இது வந்து பப்ளிக் மீடியம், கதை போய் சேரணும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுற மிக்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு கதை சொல்லுதா, அதுதான் முக்கியம். ஸோ அந்த தேட்டரில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நிறைய படங்கள் வந்து தேட்டர்லேயே பார்க்குறதில்ல யாரும், வீட்டில் ஓடிடியில் பார்க்குறாங்க. ஸோ ஓடிடியில் பார்க்கும்போது வீட்டில் வந்து ஸ்டெரியோ ஸ்பீக்கர் தான், நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது. அப்படி வரும்போது அந்த ஃபார்மேட்லேயும் ஒர்க் ஆகணும். ஸோ அதுதான் மிக்சிங் வேலை. தியேட்ரிக்கல் மிக்ஸ்லேயே எல்லா தேட்டரும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒரு ஆவரேஜ் தியேட்டரில் ஒர்க் ஆகிற அளவுக்கு நல்லா இருக்கணும் மிக்ஸு. ஸோ அப்போ நாங்கள் அதுக்கு சென்சிட்டிவாக கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். சரி சரி. ஓகே. ஸோ ஏன்னா தியேட்டர்ஸும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஸ்பீக்கர்ஸ் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து லோ வால்யூமில் தான் ப்ளே பண்ணுவாங்க.
வெடிக்கிற அளவுக்கு சவுண்ட் இருக்குமா சார்? ஐயோ அதுவும் நாங்கள் பண்ணுற தப்பு தான். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப லவுடாக வச்சுட்டோன்னா ஸ்பீக்கர் போயிடும். ஓகே. ஸோ நடந்திருக்கா உங்களுக்கு? ஆயிருக்கா அந்த மாதிரிலாம்? நான் எந்த தேட்டரையும் வச்சதில்லை சோஃபார், பட் நடந்திருக்கு. ஓகே. ஸோ அதனால் அவன் தேட்டர்ஸ் ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப லவுடாலாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்பீக்கர்ஸை பார்த்துக்கணும், ஏன்னா அது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு. சார் இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் உயிரே, தில்சே அண்ட் கன்னத்தில் முத்தமிட்டால், இப்போ வந்து பொன்னியின் செல்வன். ஸோ இந்த 3 படத்துக்குமே வந்து ஆடியோகிராஃபிக்கான ஒரு தேசிய விருது கிடச்சிருக்கு. லக்கிலி 3 படமே வந்து மணி சாரோட படம். ஸோ ஒய் மற்ற படங்களை தாண்டி இவரோட படத்துக்கு இந்த நேஷனல் அவார்டு கரெக்டாக அந்த ஆடியோகிராஃபி கிடைக்கும் போது இப்போ அதுக்குன்னு அவருக்கு கொடுக்குற ஒரு மெனக்கடலாக இருக்கட்டும், அதுக்குன்னு கொடுக்குற அந்த ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்துவம் கொடுத்தா மட்டும் தான் இந்த அளவுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் மற்ற டேரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுறீங்க. வாட்ஸ் த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் யூ ஃபீல் பிட்வீன் மணி சார் அண்ட் அதர் டேரக்டர்ஸ்? அவருக்கு சவுண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். மோரோவர் அவர் இஸ் a வெரி குட் ஸ்டோரி டெல்லர். அதாவது வந்து சினிமாங்கிறது வந்து இமேஜஸ் அண்ட் சவுண்ட்ஸ் வச்சு கதை சொல்கிறது தான். அந்த வேலை அவருக்கு செம்மையாக தெரியும். ஏன்னா அவர் வந்து ஆர்டிஸ்ட் வேலை வாங்குறதுலேருந்து டெக்னீஷியன்ஸை வேலை வாங்குற வரைக்கும் இஸ் அன் எக்ஸ்பர்ட். ஸோ அவருக்கு யாருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் என்ன கதை சொல்லணுங்கிறதுல அவருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் மணி சார் படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து வெதர் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஒரு அது ஒரு தனி கேரக்டர் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ஸ்டாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புயல் வந்து அது ஒரு கேரக்டர். ஸோ அது வந்து இவங்க இந்த கதாபாத்திரங்கள் என்ன பண்ணாலும் அவங்கள ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம் அது கடவுள் மாதிரி, அது ஒரு வெதர் அது. ஸோ அதுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கணுன்னா அது வந்து ஒரு சவுண்டு கிடையாது. அதில் வந்து அது சொன்னேன், ஒரு 600 லேயர் இருக்குன்னா அதில் ஒரு 100 லேயர் அது வெதருக்கு மட்டுமே. ஏன்னா வந்து ஒரு காற்று அடிக்கும்போது காற்று எது மேலேயே அடிச்சதுன்னா அந்த சவுண்டு கேட்கும் நமக்கு. ஸோ அந்த பாய் மரம்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் அந்த அந்த செயில் மேலே அடிக்கும்போது காற்று வேறு மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த செயில் கிழிஞ்சு போச்சுன்னா அது வேறு மாதிரி சவுண்டு கேட்கும். அங்கே வந்து அந்த லைன்ஸ் கட்டியிருப்பாங்க ஒரு கப்பலில், அந்த ரோப்ஸ், அது வழியாக காற்று அடிக்கும்போது வேறு மாதிரி சவுண்டு கேட்கும், ஒரு விசிலிங் மாதிரி சவுண்டு கேட்கும். காற்று அடிக்கும்போது மழை பெஞ்சுன்னா அது சைடாக வரும், நேராக அப்படி சாரல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது இந்த சைட்வேஸாக அடிக்கும். அது வந்து மரப்பலகை மேலே படும்போது வேறு சவுண்டு வரும். இது எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்தாலே கதை புரிஞ்சிடும். சார் இப்போது உங்கள் படங்களாக பார்க்கும்போது பீட் எல்லாரும் வெளியில் சொல்லும் போது சார் பொன்னியின் செல்வன் பயங்கரமாக இருக்குது, செக்க சிவந்த வானம் செம்மையாக இருக்குது, இந்த ஒர்க் பற்றி பேசுகிறாங்க. வாட் அபவுட் குற்றமே தண்டனை? நீங்கள் பண்ண ஒர்க்கில் ஒன் ஆஃப் த வெரி ஃபென்டாஸ்டிக் ஒர்க். பீக் அது டெக்னிக்கலாகவே அந்த படம் வந்து கிரேட் ஃபில்ம். அது ரொம்ப சவுண்டான ஒரு ஃபிலிம். அகைன் மணிகண்டன் வெரி வெரி இன்டெலிஜென்ட் ஃபில்ம் மேக்கர். அது கதையாகவும் சரியா அவங்க காட்சிப்படுத்துகிற விதம், அதில் ஒரு சவுண்ட், ஏன்னா இட் மேட் ரொம்ப செட்டிலான ஒரு படம். வெரி நைஸ் ஃபில்ம். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு செக்க சிவந்த வானம், பொன்னியின் செல்வன் கூட விடுங்க, இப்போ செக்க சிவந்த வானம் இந்த படத்துக்கும் குற்றமை தண்டனைக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியராக அந்த ஒரு வேலை எந்த அளவுக்கு வேறுபடும்? அதுக்கான எஃபர்ட் வந்து எஃபர்ட் அண்ட் தாட் ப்ராசஸ் இஸ் த சேம். ஓகே. பட் அந்த படத்தோட டோன் புரியணும் நமக்கு. எந்த அளவுக்கு யூனோ சட்டில் பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்ம ஓவர்வெல் பண்ணக்கூடாது. ஆஃப்கோர்ஸ் அது அது சொல்கிற கதை பொறுத்து இருக்கு இல்லையா. ஸோ அண்ட் சொல்கிற டைரக்டர், ஒர்க் பண்ணுற டைரக்டர் பொறுத்து இருக்குது. ஸோ அவர் வெரி இன்டெலிஜென்ட் ஃபில்ம் மேக்கர், வெரி என்ன சொல்கிறது, நல்லா ரசனை உள்ள ஆள். ஸோ இப்போ அந்த படத்துக்கு நீங்கள் ராஜா சார் கூட எதுவும் பண்ண வேண்டியது இருந்துச்சா? இல்லை, அது அஃப்கோர்ஸ் ராஜா சார் அதுக்கப்புறம் மியூசிக் வந்துச்சு, அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அது எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும்ல. இப்போ பீட் குற்றமை தண்டனைக்கு சொன்ன மாதிரி கூட இந்த ஒர்க்குக்கு வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக பயங்கரமாக இது பண்ணேன், பட் சம்ஹவ் அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கலையோ இல்லை மற்ற படத்தோட கொஞ்சம் குறைவாக கிடச்சிருக்கோன்னு மிஸ்டர் ஆனந்த் ஃபீல் பண்ணுற ஒரு படம். அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் திருப்திங்கிறது வந்து ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கிற திருப்தி தான். நல்லா ஒர்க் பண்ணிட்டோம். ஏன்னா அஃப்கோர்ஸ் படம் நல்லா ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணாங்கன்னா அதில் இன்னொரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. பொன்னியின் செல்வன் வாஸ் அ யூனிக் ஃபில்ம். ஒர்க் பண்ணும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு, படம் நல்லா ஓடின போது அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு, இப்போ அவார்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அது மல்டிபிள் லேயர்ஸ். பட் எல்லா டைம்லேயும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் எல்லா படத்துலையும். ஏன்னா நம்ம ஒர்க்கு தான் ஃபைனலாக நமக்கு யூனோ அதுதான் நிற்கும். அதுக்கு நம்ம கரெக்டாக சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக எஃபர்ட் போட்டிருக்கோமா, அவங்க டைரக்டரும் ப்ரொடியூசரும் எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமா,
பண்ணியிருக்கோம். ஓகே, அதுதான் தட்ஸ் எனஃப். சூப்பர், நீட்லி புட் சார். ஸோ ஒரு பக்கம் ஆல்ரெடி மணி சார் படத்துலையும் ஒர்க் பண்ணிட்டீங்க, கமல் சார் படத்துலையும் ஒர்க் பண்ணிட்டீங்க. இப்போ 2 பேருமே இணைஞ்சிருக்காங்க தக் லைஃப்பில். வெரி ஹாப்பி டு நோ தட் யூ ஆர் த சவுண்ட் இன்ஜினியர், நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு. ஸோ தக் லைஃப் எப்படி வந்துட்டுருக்கு? செமையாக வந்துட்டுருக்கு. ஸோ என்ன எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாயகன் பார்க்கும்போது இட்ஸ் அ கிளாஸ் அப்பட். அந்த டைமில் அவ்வளோ கிளாஸாக ஒரு படம் எடுக்க முடியுமான்னு தெரியல. இப்போ திரும்ப அவங்க 2 பேரும் இணையறாங்க போது இவரோட அந்த ஒரு மாஸ் அண்ட் கிளாஸ். ஸோ என்ன மாதிரி ஒரு படமாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முறை எப்படி இருந்தது மணி சார்? அது கதையாக ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்களா? ஸோ உங்களுக்கு அது எப்படி அப்பீல் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கதை பற்றி எல்லாம் சொல்ல முடியாது. நாட் டூ மச் அபவுட் த ஸ்டோரி, ஜஸ்ட் ஆஸ் ஒரு ஃபேனாக, ஒரு அட்மைரரா. இட்ஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டிங். ஏன்னா எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் அதுக்கு தெரிய வரும்போது நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தானே பார்க்குறோம். எல்லா எதிர்பார்ப்போடையும் போகிறோம். அந்த எக்ஸைட்மெண்ட் அஃப்கோர்ஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுடைய முகம் வந்து சின்ன வயசில் பார்த்த மாதிரி இப்போ வரைக்கும் அது மாறவே இல்லை. இப்பயும் வெளியெல்லாம் போனால் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா எல்லாம்? அஃப்கோர்ஸ். ஓடுதுயா? இப்போ வந்து அவார்டு பற்றி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இப்போ எந்த படம் அதிகமாக சொல்லுவாங்க சார்? நிறைய பேர் நல்லபடி சொல்கிறாங்க. அஞ்சலி சொல்லுவாங்க, மே மாதம் சொல்லுவாங்க, சதிலீலாவதி சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் சதிலீலாவில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெரிய பையனா கொஞ்சம் வளர்ந்து. மே மாதம் சதிலீலாவதி எல்லாம் ஒரே டைம் தான். அது ஜஸ்ட் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம். சார் இப்போ இது எப்படி இருக்கும் சார்? ஒரு நாள் முழுக்க அந்த ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தால் கிட்டத்தட்ட இதுவும் படிக்கிற மாதிரி தான். பார்க்குற எல்லாத்தையும் நம்ம மைண்ட் எப்படி ஆட்டோ ரீட் பண்ணுதோ அதுவே ஒரு மாதிரியான ஒரு டயர்ட்னஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சவுண்டும் பார்க்கும்போது அது கேட்டுக்கிட்டே இருந்தால் அந்த ஒரு ஏர் ட்ராமா இருக்கட்டும், ஸோ அதில் இருக்க விஷயங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபாலி ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்கும்போது நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவோம், ஓகே இந்த சவுண்ட் இதை தட்டினா இந்த சவுண்ட் வருதா, ஈஸி தானே. பட் அதுக்கு பின்னாடி அவங்க பண்ணுற ஒர்க்கு அவங்களுக்கு தான் தெரியுது. அதே போல் நீங்கள் ஒரு நாள் முழுக்க கேட்டுகிட்டே இருக்கீங்க, இல்லை ஒரே சவுண்டை ஒரு 100 வாட்டி திரும்ப கேட்குறோம், இதில் இருக்க அந்த ஒரு டஃப்னஸ் பற்றி சொல்ல முடியுமா ஃபைனலாக? பிகாஸ் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இட் இஸ் ஃபிசியலாஜிக்கல், அதாவது நம்ம ஹெல்த் பொறுத்த ஒரு விஷயம். ரொம்ப நேரம் லவுட் சவுண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தால் அது நமக்கு அன்ஹெல்தி. இட் கேன் காஸ் ஸ்ட்ரெஸ், இட் கேன் காஸ் ஹியரிங் டேமேஜ், இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெல்த் ரீசன்ஸ்க்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம காதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வெளியே போகும்போது நான் இயர் ப்ளக்ஸ் எல்லாம் போட்டுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ரொம்ப லவுட் ஏரியாவுக்கு போகும்போது நான் கிளப்பிங் எல்லாம் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் இட்ஸ் நாட் சேஃப். ஓகே ஓகே. இயர் ஃபெட்டிக் வந்துடும். செகண்ட் திங் இஸ் இயர் ஃபெட்டிக். என்னென்னா ஒரே சவுண்டு இல்லாட்டி நிறைய லவுட் சவுண்ட்ஸ் கண்டினியூஸாக கேட்டுட்டு இருந்தோம்னா ஜட்ஜ்மெண்ட் போயிடும் காதில். ஓகே. ஸோ சரியாக வேலை செய்ய மாட்டோம். அதனால் என்ன பண்ணுவோன்னா சம்டைம்ஸ் தேவையில்லாமல் சில சவுண்ட்ஸை ஏற்றி விட்டுருவோம். அது நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ் இயர்ஸோட ரெஸ்ட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தூங்கி எழுந்து வந்ததுக்கப்புறம் காது கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து கேட்டால் ஐயோ இவ்வளோ கேவலமாக இருக்குது, இது நேற்று நாங்கள் இந்த வேலையாக பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இல்லைனா டைம் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? டைம் இதுக்கு தான் தேவை. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து கண்டினியூஸாக கேட்க போகிறாங்க. நாங்கள் ஒரு சீனை வந்து 100 தடவை கேட்டுருவோம். ஸோ அது கேட்கும்போது எங்களுக்கு வந்து இது பண்ணலான்னு பண்ணிவிடுவோம். பட் ஆடியன்ஸ் வந்து படத்தை கண்டினியூஸாக பார்க்க போகிறாங்க தியேட்டரில். வீட்டிலனா பாஸ் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ அதுலேயும் ஒர்க் ஆகணும், இதுலேயும் ஒர்க் ஆகணும். ஸோ அந்த இயர்ஸை ரீசெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹவு மைனட் யூ ரேஸ்? இப்போ இந்த இன்டர்வியூ போயிட்டுருக்கு, ஒரு ஃபேன் லைட்டாக ஓடிட்டுருக்கு, எல்லாம் ஓகே. டக்குன்னு பின்னாடி யாரோ இங்கே ஒரு சின்ன ஒரு பொருள் போட்டால் அது உங்களுக்கு தனியாக கேட்குமா? மேபி நான் கேட்குறது அவ்வளோ. அஃப்கோர்ஸ் கேட்கும். பிகாஸ் இட்ஸ் ஏன்னா ஓரளவுக்கு சவுண்ட் இன்ஜினியர் ஆகிறதுக்கு இயர் ட்ரெயின் பண்ணிக்கணும். ஓகே. பிச் பிடிக்க ட்ரெயின் பண்ணணும். இட் இஸ் ஆல்சோ மேட்டர் ஆஃப் கம்பார்ட்மெண்டலைசிங். அதாவது நம்ம சைக்கலாஜிக்கலாக பிளாக் பண்ண வேண்டியிருக்கும் சில சவுண்ட்ஸை. அது நம்ம எல்லாருமே பண்ணுற விஷயம் தான். எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கண்டினியூஸாக ஒரு இடத்துல ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த சவுண்டு ஒரு லெவலுக்கு அப்புறம் மறந்துடுவோம். அன்லெஸ் அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா, அது நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அது மேலே கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸாக ஒரு சவுண்ட் ஒன்று ஓடிட்டுருக்குன்னா அதை மறந்துடுவோம் நம்ம. ஓகே ஓகே. ஸோ அது வந்து இயற்கை. அது வந்து தட் இஸ் ஹவ் சவுண்ட் ஒர்க்ஸ் மைண்டில். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நடக்கிற விஷயம் தான். அது ஒரு சவுண்ட் ஒரு சவுண்ட் எடிட்டை வந்து நாங்கள் ஒரு 100 தடவை கேட்டுட்டோம்னா ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுவோம். புரியுது. ஸோ அதனால் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கூட ஜட்ஜ்மெண்ட் போயிடும் எங்களுக்கு. ஸோ ஒரு ஃப்ரெஷ் இயரோடு வரும்போது ஆல்வேஸ் பெட்டர். ஃபைன். ஆல் அண்ட் ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ கிரேட் இயர்ஸ் அண்ட் கிரேட் ஒர்க். அதுக்கான ஒரு பெரிய விஷயம் தான் இந்த ஒரு நேஷனல் அவார்ட். ஸோ மோர் அவார்ட்ஸ் டு கோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Tabaram. தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் Vivo V40 series. Buy now. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us.